ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு டே 2ங்க. இன்றைக்கி வந்து நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் வந்து போகிறோங்க. நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கையிலேயே நல்ல நல்ல பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு ரொம்ப நல்ல நல்ல ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் லஷராக மிச்சம் ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக போகணும் அப்படின்னு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம டே 2ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். காலையில் வந்து நேரமாகவே எந்திரிச்சாச்சுங்க. 8:00 கீழே வந்துட்டு நம்ம பக்கத்தில் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா இருந்தது. அங்கே போய் நம்ம ஃபுட் எடுத்துக்கலான்ட்டு வந்திருந்தோம். அந்த வைபே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஸ்கொயர் மால் இருந்ததுங்க. அந்த மாலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருந்தது. ஸோ வந்துட்டு நம்ம மெட்ரோ யூஸ் பண்ணி வந்துட்டு யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் ரீச் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாக்ஸியில் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு மெட்ரோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். ரொம்ப பக்கத்தில் இருக்க எல்லா பிளேஸுமே வந்து மெட்ரோனால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதனால் வந்து மெட்ரோலேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு உலகத்திலேயே 5 இடத்துல தான் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ். இது சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப ஃபேமஸான இடம். சிங்கப்பூர் மெயின்லேண்ட்லேருந்து சாண்டோஸ் ஐலண்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம மோனோ ரயில் மூலிமா போகலாம், கேபிள் கார் மூலிமா போகலாம், கேப் புக் பண்ணுறீங்கன்னா கிராப் மூலிமா புக் பண்ணி நீங்கள் போகலாம். இல்லை பை வாக்கே வந்து போகிற மாதிரி இருந்ததுனால 25 to 30 minutes ஆகுங்க. ஒரு மாதிரி ஷெல்டர்டு வாக்காட்ட தான் இருக்கும். ஸோ நீங்கள் பை வாக்கே வேணாலும் போகலாம், இல்லைன்னா பஸ்ஸில் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மோனோ ரயில் மூலிமா வந்து போகிறது தாங்க. நாங்கள் வந்துட்டு மெட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு ஹார்பர் ஃப்ரண்ட் வந்து போயிட்டோங்க. அந்த ஸ்டேஷன் நிற்கிற ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலில் நிற்கும். விவோ சிட்டி மால்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்து நம்ம நடக்கையில் விவோ சிட்டி ஸ்டேஷன் வந்து நம்ம போய்க்கலாங்க. அங்கே இருந்து நம்ம வந்துட்டு மோனோ ரயில் மூலிமா சாண்டோஸ் ஐலாண்ட் வந்து போய்க்கலாம். நம்மளோட ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா யுனிவர்சல் ஸ்டுடியோஸ். இங்கே சாண்டோஸ் ஐலாண்டில் நிறையா பிளேசஸ் இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இன்றைக்கி யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் தான் வந்து போகிறோம். யுனிவர்சல் ஸ்டுடியோஸோட டிக்கெட் வந்துட்டு நம்ம க்ளுக்கில் வந்து புக் பண்ணிக்கலாங்க. க்ளுக்கில் புக் பண்ணையில் நமக்கு டிஸ்கவுண்ட்ஸோடு வந்து கிடைக்கும். இதுக்கு அட்மிஷன் பாஸ் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம விவோ ஸ்டேஷன் போயிருக்கோங்களா, அங்கே வந்துட்டு அட்மிஷன் டிக்கெட் வந்து எடுக்கணுங்க. இது வந்துட்டு மோனோ ரயில் யூஸ் பண்ணுறதுக்காக 2-வே பாஸ் மாதிரி ஒன் டைம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து $4 கொடுத்து நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்ததுங்க. ஹஷ்மிதாக்கு வந்து ஃப்ரீ தான். 5 years பிலோனா ஃப்ரீயாகவே நம்ம வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம். இதுவுமே வந்துட்டு நம்ம க்ளுக்கில் புக் பண்ணையில் அட்மிஷன் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ப்ளஸ் அட்மிஷன் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அது மூலியமாகவுமே புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் அங்கே போய் நம்ம $4 கொடுத்து இந்த அட்மிஷன் பாஸ் வந்து எடுத்துக்கலாம். சாண்டோஸ் ஐலாண்டில் நிறைய பிளேசஸ் இருக்குதுங்க பார்க்குறக்கு. விங்ஸ் ஆஃப் டைமு, சாண்டோஸா பீச்சு, யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்ன்ட்டு நம்ம மோனோ ரயில் யூஸ் பண்ணி யுனிவர்சல் ஸ்டுடியோஸில் இறங்கிட்டோம். யுனிவர்சல் ஸ்டுடியோஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறைய ரைட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதனால நாங்கள் வந்து ஒரு 9:00 9:30 அப்படிங்கிற அங்கே ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு 10க்கு ஒரு 5 minutes முன்னாடியே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோங்க. யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஒரு 7 பகுதிகளாக வந்து பிரிஞ்சிருக்குங்க. அதில் வந்துட்டு நிறைய ரைட்ஸு, ஷோஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேப்பு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஃபோட்டோவோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம அந்தந்த ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட், நியூயார்க், சயின்டிஃபிக் சிட்டி, ஏன்ஷியன்ட் எஜிப்ட், மினியான் லேண்ட், ஃபார் அவே, த லாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு 7 பகுதிகளாக வந்து பிரிஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு என்டர் ஆனோனையுமே பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலிவுட் அப்படிங்கிற பிளேஸ் தாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். மெயினாக வந்துட்டு இங்கே ரைட்ஸ் எல்லாம் வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க. மெயினாக என்னென்னா இங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
நிறைய ஃபோட்டோ பிளேசஸ் வந்து இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷாப்ஸுமே இருக்குது. ஒவ்வொரு தீமில் வந்து இருக்கும். இப்போ நம்ம ட்வீட்டி அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டர் வந்து எடுத்தோம்னா அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட மாதிரியே வந்து இருக்கும். மினியான் லேண்டுக்கு வந்து போகையில் வந்து பார்த்திங்கன்னா மினியான் மாதிரியே இருந்தது. ஈவன் பாப்கார்ன் வந்து நமக்கு கொடுக்கறது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மினியான் பொம்மையில் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா மினியான் பொம்மையில் வந்து ஜூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்தந்த இடத்துல வந்துட்டு அந்தந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நமக்கு ஐட்டம்ஸ் வந்து இருக்குங்க. அங்கே பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து க்யூட்டாகவும் இருக்குது, அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. அப்புறம் ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பொருள் வாங்குகிறோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதுங்க. ரொம்ப தேவையாக இருந்ததுன்னா மட்டும் இங்கே வந்து ஷாப் பண்ணிக்கோங்க. நம்மளோட செகண்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மினியான் லேண்டுங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி வந்து மாறும். இந்த தீம் பேஸ்டு லேண்ட் வந்துட்டு கொஞ்சம் மாறுதல் இருக்குங்க. இந்த தடவை வந்துட்டு மினியான்ஸ் இருந்தது. இங்கே வந்துட்டு ரைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைங்களுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே வந்துட்டு ஹஷ்மிதாவும் போகிற மாதிரி இருந்ததுங்க. பட் மேக்ஸிமம் இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோஸில் பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு 5 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அலௌடு கிடையாது. பட் மினியான் லேண்ட் பொறுத்த வரைக்கும் 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா ரைட்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே எல்லா ரைடுக்குமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஹைட் வச்சுருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு மேலே இருந்தால் தான் வந்து அந்த ரைடில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்ம வந்து கீழே இருந்தோம்னா அந்த எந்த ரைடுமே வந்து பசங்களால் விளையாட முடியாதுங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்மயாக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஹஷ்மிதாவுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் விளையாட முடியல. ஹைட்டு தான் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ரைடுக்கு வந்துட்டு நம்ம ஹஷ்மிதாக்கு ஹைட் கரெக்டாக இருந்ததுன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் அங்கே போயிட்டு ரொம்பவே வந்து பயந்துட்டாங்க. இங்கே நம்ம ஒவ்வொரு ரைடுக்கு முன்னாடியுமே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுன்ட்டு அந்த வெயிட்டிங் டைம் வந்து முன்னாடியே எழுதியிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், ஈவன் 30 மினிட்ஸ் கூட வந்து நமக்கு ஆகுங்க. ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ 30 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ரைடு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த ரைடுக்கு வந்து கூட்டமாக இருந்ததுன்னா. ஸோ இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9:30லேருந்து ஒரு 11 o'clock அப்படிங்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 12 to 3 நல்ல பீக் ஹவர்ஸுங்க. அதனால் எல்லா ரைட்ஸுமே வந்து கூட்டமாக தான் இருக்கும். அப்புறம் ஈவினிங் டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து குறைஞ்சிட்டே வந்து வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஆப்புமே இருக்குது. ஸோ எந்தெந்த ரைடுக்கு எவ்வளோ வெயிட்டிங் டைம்ங்கிறத நம்ம ஆப் மூலியமாகவுமே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நீங்கள் அப்படியுமே வந்துட்டு வெயிட்டிங் டைம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா ரைட்ஸுமே வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். இங்கே இந்த மாதிரி ஷோஸ்மே வந்துட்டு அப்பப்போ ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு டைமிங்க்கு பார்த்துட்டு எந்த ஷோ எங்கே நடக்குதுங்கிறத அந்த டைமிங்கில் போய் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் இந்த ஷோ வந்து பார்த்தோம். பட் ஷோஸை விட ரைட்ஸை கவர் பண்ணுறதுல தான் மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே இந்த வாட்டர் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த பிளேஸ் வந்துட்டு 12:30க்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் ஜுராசிக் வேர்ல்டை முடிச்சுட்டு அப்படியே ஏன்ஷியன்ட் எஜிப்டுன்னு அந்த லைனில் வந்து போயிட்டோம். இந்த வாட்டர் வேர்ல்டை மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கல க்ளோஸ்டாக இருந்தது. நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக போங்க, ஏன்னா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் கப்புள்ஸாக போகிறீங்களோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் போகிறீங்க, அடல்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லா ரைட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுலேயும் மெயினாக வந்துட்டு இந்த சைலோன், ஹியூமன், அதுக்கப்புறம் மம்மி, இந்த 3 ரைடுமே வந்துட்டு பட்டை கிளப்புங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கிட்ஸ் கூட போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சார்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் வந்து கிட்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதில் க்ரீனில் கொடுத்துருக்கிற ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உங்கள் கிட்ஸ் வந்துட்டு இந்த சைலோன் ரைடு, ஹியூமன், அதுக்கப்புறம் மம்மி ரைடெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அந்த ரைடு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நான் சொன்ன மம்மி ரைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் எஜிப்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வந்து இருக்குதுங்க. நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு டிக்கெட் வாங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. இது வந்துட்டு என்னென்னா நம்ம க்யூ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரைடுக்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம க்யூ ஸ்கிப் பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பாஸ். இது வந்துட்டு நமக்கு அவசியமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எகெயின் இட் டிபெண்ட்ஸ். நமக்கு வந்துட்டு இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரைடுக்கு போகணும், எல்லா ரைடுமே கவர் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நினச்சோம்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு சூப்பரான ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் பாஸ்க்கு ஒரு லைன் இருக்கும், அப்புறம் நார்மல் க்யூ இருக்கும். சிங்கிள் ரைடராக நம்ம வந்து போகல நம்ம எக்ஸ்பிரஸ் பாஸ் மாதிரியே வந்துட்டு சீக்கிரம் நம்ம வந்து ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அஷ்மிதா வந்துட்டு நிறையா ரைட்ஸ்க்கு வர முடியாததுனால ஒருத்தர் வந்து அவளை வச்சிருக்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு தான் வந்து ரைடுக்கு போகிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு சிங்கிள் ரைடர்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து நம்ம சீக்கிரமாகவே ரைடுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. இந்த ரைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ரைடர் லைன் வந்துட்டு இந்த சைலோனு அப்புறம் ஹியூமனுக்கெல்லாம் வந்து கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் வந்து நார்மல் க்யூ தான். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பாஸ் வாங்குறது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்எஸ் அப்படிங்கிற இடத்துல அங்கேயே வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோங்க. இப்போ வந்துட்டு மெயினாக சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை கீது வந்துருச்சுன்னா இங்கே நிறைய ரைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ நம்ம என்டையர் பிளானுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த அவுட்டோர் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து அது க்ளோஸ்டாக இருக்கும், அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்டோர் ரைட்ஸையெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மாட்ரேட்டான ரெயின் இருந்ததுன்னா இந்த சைலோன் ஹியூமன் அப்படிங்கிற ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மாட்ரேட்டான ரெயின்ஃபால்லையும் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைட்ஸையுமே நீங்கள் அந்த டைமில் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ பிளான் பண்ணி எல்லா ரைட்ஸையுமே வந்து கவர் பண்ண பாருங்கள். இப்போ ரெட் கலர் ரெயிலில் போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ஹியூமன் அப்படிங்கிற ரைடுங்க. பிளாக் கலரில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. பிளாக் கலரில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சைலோன்னு சொல்லிட்டு. ஹியூமனை விட சைலோன் பயங்கர அட்வென்ச்சரஸாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு சைலோனில் போகையில் நம்மளை ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்து அப்படியே தலைகீழாகவே நிறுத்திற மாதிரி இருக்கும். பயங்கர அட்வென்ச்சரஸாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இப்போ இந்த ரைடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸாவது நின்று தான் நாங்கள் வந்து போயிருப்போம். ஒரு 3 o'clock 3:30 அப்படிங்கிற டைமில். பட் ஒரு 5 o'clock கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தான் வெயிட்டிங் டைமே. அது நம்ம டப்புன்னு அந்த ரைடு போகிற மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மயாவும் அவங்க அப்பாவும் 2 தடவையெல்லாம் வந்து அந்த ரைட் போயிட்டு வந்தாங்க. 5 மினிட்ஸ் தான் வெயிட்டிங் டைம்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் ஆக வெயிட்டிங் டைம் வந்து கம்மியாயிட்டே வந்து வருது. This just in. The heroes are getting their own Sesame Street. Know by now that I cannot be defeated. I may have lost the battle, but I will always rise up. இங்கே வந்துட்டு ஃபுட்டு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. அதனால நீங்கள் ஸ்நாக்ஸு இல்லை சாண்ட்விச் இந்த மாதிரி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பேக் பண்ணியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம். வாட்டர் பாட்டில் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அங்கங்கே வாட்டர் வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் லக்கேஜ் வந்து வச்சுருப்போம்ல, ஹேண்ட் பேக் ஏதாவது வந்து வச்சுருந்தோம்னா சில ரைட்ஸ்க்கெல்லாம் வந்து பேக்ஸ் வந்து அலௌடு கிடையாது. அப்போ வந்துட்டு நம்ம லாக்கர்ஸில் வந்து வச்சுக்கலாம். 60 மினிட்ஸ் லாக்கர்ஸில் வைக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீ தாங்க, சார்ஜ் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கும் வந்து குறிப்பிட்ட டாலர்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 60 மினிட்ஸ் லாக்கரில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் பேக்கை வந்து மாற்றி வைக்கணும் வேறு லாக்கருக்கு. ஸோ அப்படி பண்ணிடலாம், நம்ம ஃப்ரீயாகவே வந்து வச்சுக்கலாங்க. இது எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்கன்னா நம்ம பேக்கேஜ் அப்படியே வந்து போட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால் வந்துட்டு நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. நியூயார்க் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்ன பார்க்கலான்னா த ஸ்பேஸ் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரைடு ஒன்று இருக்குதுங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இது போக வந்துட்டு லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்னு சொல்லிட்டு டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத, மூவி எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு வாட்டர் வச்சு ஒரு த்ரில்லிங்காக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஷோவுமே வந்து நம்ம பார்க்கலாம். இது போக வந்துட்டு இன்னொரு ஷோவுமே வந்து இந்த சைடு இருக்கும்.
அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2:15, 4:30 அண்ட் 6:30க்கு வந்து ஒரு லாஸ்ட்டு ஷோ இருக்கிற மாதிரி இருக்கும். 7 o'clock யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து க்ளோஸுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மோனோ ரயில் எடுத்துகிட்டு, இது ஒரு 2-வே பாஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம்ல அட்மிஷன் டிக்கெட்னு சொல்லிட்டு, அதனால நம்ம போகிறது வந்து ஃப்ரீ தான். மோனோ ரயில் எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி விவோ சிட்டி ஸ்டேஷன் போனோங்க. இப்போ இந்த விவோ சிட்டி ஸ்டேஷன் இருக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் ஃப்ரண்ட் மெட்ரோக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த ஹார்பர் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம லிட்டில் இந்தியாவுக்கு மெட்ரோ மூலிமா வந்து போயிட்டோங்க. இப்போ இந்த மெட்ரோ கார்டு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே வந்துட்டு மெட்ரோ அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க, எம்ஆர்டி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இந்த எம்ஆர்டிக்கு வந்துட்டு கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் லிங்க் கார்டுன்னு ஒன்று வந்து தேவைப்படும். அப்போ தான் வந்து நமக்கு மெட்ரோ அந்த இதுக்கு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகவே வந்து முடியும். இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் சர்வீஸ் ஹெல்ப் சென்டர்னு அந்த ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த கார்டு வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இந்த கார்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா $10ங்க. $5 வந்து இனிஷியலாக நம்ம கார்டு வாங்கியில் கிரெடிட் ஆகிடும். அதாவது $5க்கு கார்டு வாங்குற மாதிரி $5 வந்து கார்டில் கிரெடிட் ஆகிடும். நமக்கு மினிமம் வந்துட்டு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $3 கார்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ட்ரு ஆக முடியும். இப்போ இந்த கார்டை வந்து டாப் அப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பக்கத்துலேயே மிஷின் இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கிற கிரெடிட் டெபிட் கார்டை யூஸ் பண்ணியும் டாப் அப் பண்ணிக்கலாம். இல்லை கையில் கேஷ் இருந்ததுனாலும் நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். கேஷ் வச்சுருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மினிமம் $2லேருந்தே நம்ம வந்து டாப் அப் பண்ண முடியுங்க. கார்டு வச்சுருந்திங்கன்னா மினிமம் $10லேருந்து டாப் அப் பண்ண முடியும். நீங்கள் கேஷாக டாப் அப் பண்ணையில் நோட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காயின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அப்படியே மால்குள்ளே என்ட்ராகி அவங்கக்கிட்ட வந்து நோட்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த கார்டை மெட்ரோக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம லோக்கல் பஸ்ஸஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்டை காமிச்சிங்கனாலே வந்து அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மெட்ரோ கார்டு எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான். இந்த கார்டோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நடுவில் எப்போ சிங்கப்பூர் போனாலும் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ அவ்வளோதாங்க, அந்த டே வந்து அன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இதோட ஐட்னரி வந்துட்டு இன்னைக்கு டேவோட ஐட்னரி வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.